பாமகவில் நிலவும் உட்கட்சி விவகாரத்தை பேசி தீர்த்துக் கொள்வோம் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் பாமக மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட பிறகு அன்புமணி ராமதாஸ் பேட்டி அளித்திருக்கிறார். அதில் ராமதாஸ் வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் பாமகவை ஆளுங்கட்சியாக மாற்ற கடுமையாக உழைப்போம் எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் நவீனா. பாமக மற்றும் வன்னியர் சங்க சார்பில் வருகின்ற மே 11ஆம் தேதி சித்திரை முழு நிலவு வன்னியர்களின் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுவதை அடுத்து மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை இசிஆரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தை மாநாடு ஏற்பாடுகள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 100 கார்கள் புடைசூழ முன்னணி தலைவர்களுடன் நேரில் தற்போது ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். பாமக மற்றும் வன்னியர் சங்க சார்பில் சித்திரை முழு நிலவு பெருவிழா மாமல்லபுரத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டு மாமல்லபுரம் கடைசியாக நடைபெற்ற சித்திர விழாவை அடுத்து இந்த விழா தொல்லியல் துறை தடை உத்தரவால் கடந்த 12 வருடங்களாக மாமல்லபுரத்தில் நடைபெறவில்லை. லட்சக்கணக்கில் பாமக தொண்டர்கள் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கூடும் வகையில் சித்திரை முழு நிலவு பெருவிழாவை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைதானத்தில் இந்த சித்திரை திருவிழா முழு நிலவை மாநாடாக நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்பட சுமார் 50 ஏக்கர் நிலமும் ஜேசிபி இயந்திரம் மண் சுமத்தும் இந்த பணிகள் எல்லாம் பார்வையிடப்பட்டது. இன்று மாநாடு பணிகளை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாமக பொருளாளர் திலகம்மா, பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றுள்ளனர். அப்போது தமிழகம் முழுவதும் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான விசாலமான பார்க்கிங், மாநாடு திடல் அமைக்கும் இடங்களை ஆகியவற்றை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த தேர்வுக்கு பின்பு செய்தியாளர்களையும் அவர் சந்தித்து சென்றுள்ளார். அப்போது குறிப்பாக பாமக நிலவு விழாவில் உட்கட்சி விவகாரம் பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ராமதாஸ் வழிகாட்டுதலின் பாமகவை தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கான கடுமையாக உழைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் உள்ளது நவீனா. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.